வெல்கம் டு ஃப்ரைடே ஃபேக்ட் ஷோ. ஒவ்வொரு வருஷமும் பல படங்கள் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த எல்லா படமுமே தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதா அப்படின்றது கொஷின் மார்க் தான். இப்போ 11 வருஷத்துக்கு அப்புறமா மதகஜராஜா படம் ரிலீஸ் ஆக இருக்கு பொங்கலுக்கு. ஸோ இந்த படம் மாதிரியே வேற எவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அந்த படங்களோட லிஸ்ட்டே அதிக அளவில் இருக்கு. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் இன்னும் ஒர்க் முடியல, போஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்னும் முடியல அப்படின்ற பல பிரச்சனைகளை சொல்றாங்க. இந்த பிரச்சனைகளையே ஒரு படமாக எடுத்துடலாம் போல. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தோட பிரச்சனைகள்னால மூவி ரிலீஸ் ஆகாமலே இருக்கு. ஸோ அப்படி என்னென்ன மூவிஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஹைப் பண்ணி ரிலீஸ் ஆகாம இருக்கு அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுல நம்ம முதலாவதா பார்க்க இருக்கிற படம் கௌதம் வாசுதேவ் மேனன் அவங்களுடைய இயக்கத்துல விக்ரம் அவர்களுடைய நடிப்புல ரிலீஸ் ஆக இருந்த துருவ நட்சத்திரம் படம் தான். சரி, இப்ப ரிலீஸ் ஆயிரும், அப்புறம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இன்னுமே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த படம் இனிமேல் அவ்வளவுதான் வரவே வராது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறப்ப தான் 4 வருஷத்துக்கு அப்புறமா இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லி அதற்கப்புறமா 4 வருஷம் கழிச்சு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து சரி இனிமேல் இந்த படம் அவ்வளவுதான் முடிஞ்சே போச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ லாஸ்ட் இயர் கூட இந்த படத்தை நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்துக்கான ஹைப் இப்போ வரைக்கும் குறைஞ்சிருக்கா அப்படின்னா இல்ல. அடுத்ததா அதிகமா எதிர்பார்க்கப்பட்ட படம் இடம் பொருள் ஏவல். இயக்குனர் சீனு ராமசாமி அவங்களுடைய டைரக்ஷன்ல தர்மதுரை படம் ரிலீஸ் ஆகி இருந்தது. விஜய் சேதுபதி, ஐஸ்வர்யா, ராஜேஷ் தமன்னா அந்த மாதிரி பலரும் நடிச்சிருந்தாங்க. ஒரு கிராமத்து கதைக்களத்துல அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. எல்லாருக்குமே ரொம்பவே கனெக்ட் பண்ற மாதிரியும் அந்த படம் இருந்திருக்கும். அப்ப இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களை கொண்டாடி தீர்த்தாங்க மக்கள், எப்படி ஒரு படம் தர்மதுரை அப்படின்னு. ஸோ தர்மதுரையோட பார்ட் 2வா இந்த படம் வரப்போதா, இடம் பொருள் ஏவல் படம் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த படத்துலயுமே இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் விஜய் சேதுபதி, ஐஸ்வர்யா ராஜேஷ், நந்திதா, விஷ்ணு விசால்னு போன்ற பலரையுமே இயக்குறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லருமே ரிலீஸ் ஆச்சு. சாங்ஸ் எல்லாம் பயங்கரமா கொண்டாடப்பட்டுச்சு. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகாமலே இருந்தது. 10 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப வரைக்கும் மக்கள் எதிர்பார்க்கிற படமா இடம் பொருள் ஏவல் படம் இருக்கு. ஆனா இந்த படத்தை இன்னுமே ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. அடுத்ததா இயக்குனர் ஹச் வினோத் அவங்களுடைய டைரக்ஷன்ல வெளிவந்த சதுரங்க வேட்டை படம். சதுரங்க வேட்டை படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஒரு ஹைப் கொடுத்துச்சு. அந்த படம் ரொம்பவே ஸ்லோவா ஆனா அதுக்கப்புறமா ஹைப்பா மக்களுடைய மனசுல நீங்கா எடுத்து பிடிச்ச படம் அப்படின்னா சதுரங்க வேட்டை தான். ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி. அதே நேரத்துல எப்படி மக்களை ஏமாத்தலாம், ஸோ ஏமாத்துறதுக்கு ஒருத்தரோட ஆசையை தூண்டலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன டைலாக் கூட ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அப்படி அந்த சதுரங்க வேட்டை படம் ஹிட் ஆனதுனால சதுரங்க வேட்டை படம் 2 டைரக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அரவிந்தசாமி அவர்களை நடிக்க வச்சு சதுரங்க வேட்டை 2 படத்தையும் ரிலீஸ் பண்றதுக்காக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா அந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சே தவிர சதுரங்க வேட்டை 1 படம் மாதிரி தான் சதுரங்க வேட்டை 2 படத்தையுமே இயக்கி இருந்தாங்க. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகாம இன்னும் கிடப்புல தான் இருக்கு. ஸோ சதுரங்க வேட்டை 2வை எக்ஸ்பெக்ட் பண்ற ஆடியன்ஸ் இன்னும் குறையவே இல்லை. ஸோ இந்த படம் எப்ப ரிலீஸ் பண்ணுவீங்க ஹச் வினோத் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு ஹச் வினோத் சார் வேகமாவே பதில் சொல்லுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அடுத்ததா எஸ்.ஜே. சூர்யா அவர்களுடைய இரவா காலம் படம். இந்த இரவா காலம் இந்த டைட்டிலே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதனால ஆடியன்ஸை வெகுவாவே கவர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த இரவா காலம் படத்தை உடனே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டீசரை பார்த்த எல்லாருமே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எஸ்.ஜே. சூர்யா சாரை பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே ஒவ்வொரு முறையும் கேட்கிற படம் என்ன அப்படின்னா இரவா காலம் எப்போ சார் நீங்க ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. எஸ்.ஜே. சூர்யா சாரும் கூட அது ரிலீஸ் ஆகாததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. கண்டிப்பா ரிலீஸ் ஆகும், நல்ல நேரத்தில் ரிலீஸ் ஆகும். ஆனா அது ஒரு சூப்பரான ஒரு படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா அது தமிழ்ல எடுக்கப்பட்ட ஒரு பிரெஞ்சு படம் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் கொடுத்த பேட்டிகள்ல கூட இப்ப வரையே சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ வரைக்குமே அவர்கிட்ட இந்த படத்தை பத்தி கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ அந்த படம் எப்போ வரும் அப்படின்றதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் அப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இரவா காலம் படம் இருக்கு. அடுத்ததா ரொம்ப 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 வெயிட் பண்ற படம் என்ன அப்படின்னா பிசாசு 2. பிசாசு படம் வந்தப்ப அந்த மாதிரியான ஒரு கதைக்களத்துல அந்த மாதிரி ஒரு வடிவமைப்புல அந்த அளவிற்கு மக்கள் பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு கதைக்களத்தை ஒரு சிறந்த ஸ்கிரீன் பிளேவா சிறந்த டைரக்ஷன்ல மிஸ்கின் அவங்க கொடுத்திருந்தாங்க. ஒரு பிசாசுவை வச்சு ரொம்ப அழகான காதல் காவியமாவே உருவாகி இருப்பாரு மிஸ்கின் அவர்கள். ரொம்பவே த்ரில்லா இந்த படத்தை மாதிரி தான் பிசாசு 2 படத்தையும் இயக்கியிருந்தாரு. இந்த மிஸ்கின் அவர்கள் அவங்களுடைய ப்ராஜெக்ட் அந்த டீசரை பார்க்கும்போது எல்லாருமே ரொம்பவே அட்ராக்ட் ஆனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும்
ஆண்ட்ரியாவுடைய நடிப்பு வந்து ரொம்பவே பேசப்பட்டுச்சு. பிசாசு 1 படத்துக்கு இருந்த அதே ஈர்ப்பு பிசாசு 2 படத்துக்குமே இருந்துச்சு. ஆனா அந்த பிசாசு 2 படத்துடைய ட்ரெய்லர் கூட ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா அந்த படத்தை ஒவ்வொரு முறையும் ரிலீஸ் பண்றதுக்கான தேதியை தள்ளி வச்சுட்டே வந்தாங்க. இந்த பிசாசு 2 படத்துல இன்னும் வந்து ஸ்பெஷாலிட்டியா ரொம்ப அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பார்க்கப்படுற கார்த்திக் ராஜா சார் வந்து இந்த படத்துக்கு பிசாசு 2 படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணி இருந்தாரு. ஸோ அவருடைய மியூசிக்ல இந்த பிசாசு 2 அதோடைய வரவேற்பு எப்படி இருக்க போது, இந்த 2025 வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா அதிகமா பேசப்பட்ட படம் துப்பறிவாளன் 2. துப்பறிவாளன் 1 மிஸ்கின் அவங்களுடைய டைரக்ஷன்ல விஷால் அவங்களோட நடிச்சு வெளிவந்த படம் துப்பறிவாளன். இந்த துப்பறிவாளன் 1 படம் பயங்கரமா பேசப்பட்டுச்சு. அதே அளவுக்கு துப்பறிவாளன் 2 படம் அதை விட பயங்கரமா பேசப்பட்டுச்சு. அந்த படத்துடைய ட்ரெய்லர் டீசர் இதெல்லாம் பத்தி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா மிஸ்கினுக்கும் விஷால் அவர்களுக்கும் நடந்த ஒரு பெரிய வார் பத்தி தான் அதிகமா பேச வேண்டியதா இருந்துச்சு. துப்பறிவாளன் 2 படத்தை யார் இயக்குறாங்க, இயக்குறதுலேயே வந்து பல சிக்கல்கள் இருந்தது. துப்பறிவாளன் படத்துடைய 2 பார்க்கறதுக்காக மக்கள் அதிகமா வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா விஷால் அவர்களுக்கும் மிஸ்கின் அவர்களுக்கும் நடந்த ஈகோ கிளாஸ் பல பிரச்சனைகள் காரணமா இந்த படத்தை வந்து யார் இயக்குறாங்க அப்படின்றதுல பெரும் சிக்கல் இருந்ததுனால இப்ப வரைக்கும் துப்பறிவாளன் 2 படம் முழுதா இயக்கப்படல. ஸோ இந்த துப்பறிவாளன் 2 படத்தை மறுபடியும் 2 பேர் வந்து சண்டையெல்லாம் முடிச்சுட்டு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. ஸோ ஒருவேளை ஃபியூச்சர்ல இந்த துப்பறிவாளன் 2 படம் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததான் அதிகமா எதிர்பார்க்கப்பட்ட படம் சர்வர் சுந்தரம். ஏன்னா நம்ம நாகேஷ் அவங்களுடைய நடிப்பிலேயே வந்து சர்வர் சுந்தரம் அப்படின்ற படத்தை வந்து பயங்கரமா நம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம். பட் இப்போ நியூவா இந்த சர்வர் சுந்தரம் படம் சந்தானம் அவங்களுடைய நடிப்புல வந்து வெளிவரப்போகுது அப்படின்னு சொல்றப்போ வந்து நிறைய பேருக்கு ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஒரு காமெடி கலந்த ஒரு பயங்கரமான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா சந்தோஷ் நாராயணன் அவங்களுடைய மியூசிக்குமே இடம்பெற்றிருந்தது. அதுலயும் கூட சர்வராலாம் நடிச்சிருக்காரு. ஸோ எந்தெந்த மாதிரியான காமெடிஸ் எல்லாம் பண்ண போறாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா பல வருஷம் ஆகியும் அந்த சர்வர் சுந்தரம் படமும் வந்து ரிலீஸ் ஆகல. இது மக்களுக்கு பெரிய ஏமாற்றமா தான் இருந்துச்சு. ஒருவேளை அந்த படம் இப்ப ரிலீஸ் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா எதிர்பார்க்கப்பட்ட படம் நரகாசுரன். நரகாசுரன் படத்தை ஏன் வந்து மக்கள் அதிகமா எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அதோடைய டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே அதையெல்லாம் தாண்டி அரவிந்த் சாமி சாருடைய நடிப்புக்காக வந்து பலருமே எதிர்பார்த்தாங்க. தனி ஒருவன் படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அரவிந்த் சாமி சார் மேல வந்து எல்லாருமே ஒரு பயங்கரமான ஒரு ஈர்ப்போட இருந்தாங்க. ஏன் அப்படின்னா மறுபடியும் வந்து அரவிந்த் சாமி சார் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துட்டாரு நடிப்புல. ஏன்னா அவர் பல கேப் விட்டுருந்தாரு. ஸோ அந்த கேப்புக்கு அப்புறமா வந்து மறுபடியும் அவர் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துட்டாரு. இன்னும் அவரோட படம்லாம் வந்து மாசா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா தனி ஒருவன் படத்துக்கு அப்புறமாவும் சில படங்கள்லாம் பண்ணாரு. ஆனா அதற்கப்புறமா வந்த நரகாசுரனா இருக்கட்டும், இல்ல வணங்காமுடியா இருக்கட்டும், இல்ல இன்னும் மேலும் சில படங்களா இருக்கட்டும், அரவிந்த் சாமி சாருக்கே இந்த நிலைமையா அப்படின்ற மாதிரி தான் கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி அவர் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி ரிலீஸ் ஆன ட்ரெய்லர் டீசர் இதெல்லாம் தான் கூட ரிலீஸ் ஆகாமலே இருந்தது. இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகாமலே இருக்கு. அதுலயும் வணங்காமுடி மூவிலலாம் வந்து டி இமான் சாருடைய மியூசிக் வந்து பயங்கரமா இருந்திருக்கும். ஸோ அரவிந்த் சாமி சாருடைய படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதான் நிறைய ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த 2025 அவங்களுடைய கனவு நிறைவேறுமா அப்படின்னு பார்க்கலாம். அடுத்ததா ஜிவி பிரகாஷ் அவங்க நடிச்சு வெளிவர இருந்த 2 படங்கள் 4G அடங்காதே. 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2 படங்களுடைய டீசர் அண்ட் ட்ரெய்லருமே பேசப்பட்டுச்சு. ஆனா இப்போ வரைக்கும் இந்த படங்கள் வந்து ரிலீஸ் ஆகல. அதற்கப்புறமா ஜிவி பிரகாஷ் சார் நிறைய படங்கள் கொடுத்துட்டாரு. இப்போ கூட படம் தயாரிக்கவும் ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா இந்த 4Gயும் அடங்காதேவும் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகல. அதுல ஒரு டிஃப்ரெண்டான ரோல் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த படத்துல வர சாங்ஸ் கூட எல்லாரையுமே கவர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் இந்த 2025 வந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கா அப்படின்றத பத்தி அந்த டீமே வந்து இன்னும் பேசாம இருக்காங்க. அடுத்தது அதிகமா எதிர்பார்க்கப்பட்ட படம் வந்து பார்ட்டி. இயக்குனர் வெங்கட் பிரபு சார் அவருடைய படம் அப்படின்னாலே பொதுவா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ரொம்பவே ஒரு ஹியூமரான படமா இருக்கும். கண்டிப்பா அது எவ்வளோ ஒரு த்ரில்லரான படமா இருந்தாலும் சரி அதுல கண்டிப்பா ஹியூமர் சென்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அப்படிதான் பார்ட்டி படமும் வந்து அதோடைய ட்ரெய்லரை பார்க்குறப்பவும் இருந்துச்சு. அதுல ஜெய், சிவா, பிரேம்ஜி, சத்யராஜ் சார் இந்த மாதிரி பலருமே நடிச்சிருந்தாங்க. ரம்யா கிருஷ்ணன் மேம் அவங்கெல்லாம் கூட வந்து பங்கேற்றிருந்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ கூட அந்த படத்துடைய ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கூட காட்டிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அந்த படம் வந்து இப்போ வரைக்குமே வந்து ரிலீஸ் ஆகல. ஸோ 7 இயர்ஸ் பிஃபோரா டிமானிட்டைசேஷனை வச்சு தான் இந்த படத்தையே வந்து எடுத்திருந்தாங்க. அப்போ ஒரு நைட்ல
வந்து கோவால அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றத இந்த படத்துடைய கதையா இருந்துச்சு. ஆனா அந்த படம் அந்த நேரத்துல வந்திருந்தா பயங்கரமா மக்களால கொண்டாடப்பட்டு இருக்கும். ஆனா இப்போ இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் எப்போ பார்த்தாலும் கூட டிமானிட்டைசேஷன் அதோடைய வரலாறாவே மாறிடும் போல. அப்படி இந்த பார்ட்டி படத்துடைய டீசர் வந்து வெளியாகி இருந்தது. ஸோ வெங்கட் பிரபு சார் அடுத்தடுத்த படங்கள் பண்றதுக்கு முன்னாடி பார்ட்டி படத்தையும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்றது நிறைய பேருடைய கோரிக்கையா இருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு முக்கியமான படம் விட்டாச்சு. என்ன அப்படின்னா சுமோ படம் தான். சுமோ எதுக்காக வந்து அந்த அளவுக்கு வந்து மக்களால் பேசப்பட்டுச்சு அப்படின்னா அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரில் வந்து சிவா பண்ணியிருந்தாரு. ஸோ அது வந்து ஒரு காமெடியான ஒரு ஃபில்மாக வந்து வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த படமும் வந்து இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. அப்படி இந்த படங்கள் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இல்லை, இன்னும் நிறைய படங்கள் வந்து கிடப்பில் போட்டிருக்காங்க. அதில் ஒரு சில மூவிஸ் நான் வந்து சொல்கிறேன். அதில் எந்த படம் வந்து ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மன்னவன் வந்தா நடி, வா டீல், டைட்டானிக், காதலும் கவுந்து போகும், காக்கி, வணங்காமுடி, மோகன்தாஸ், அதோ அந்த பறவை போல, 8 இந்த மாதிரியான படங்களும் கூட ரிலீஸுக்காக வெயிட் பண்ணி காத்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த படங்கள்லாம் வந்து எந்த படத்தை வந்து நீங்க அதிகமா எதிர்பார்த்தீங்க, எந்த படம் வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம மேலும் வந்து இன்னும் வந்து நிறைய மூவிஸ் வந்து காலம் கடந்து ரிலீஸ் ஆகி மக்களால் வந்து அதிகமாக வரவேற்பு அடைஞ்சது, சில படங்கள் தோல்வியையும் சந்திச்சது, அதெல்லாம் என்னென்ன படங்கள் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை இணைந்தே இருங்கள். பாய் ஃப்ரம் தேவிகா.